ஹே காய்ஸ், வணக்கம், குட் மார்னிங். இது கார்த்திக். நம்மளோட கார்டன் வந்து என்னென்ன பிளான்ஸ் எங்கிட்ட இருக்குது. யூஸ்வலாக பிளான்ஸ் பற்றி 2-3 வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில் வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார், என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக இந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஐடியா இல்லை, இது வரைக்கும் தான். இதுக்கு வீடு என்ட்ரன்ஸு ஜஸ்ட் ஒரு குவிக்காக என்னென்ன பிளான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு வேப்ப மரம். இது வந்து என்னோடய இது இல்லை, வீடு பக்கத்தில் ஒருத்தவங்க இது வளர்த்துருந்தாங்க போல். அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்றதால என்கிட்ட கேட்டாங்க, சரி வேப்ப மரம் தானே தொட்டியில் இருக்குது, எவ்வளோ நேரம் வரட்டோன்றதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். வீட்டு செம்பருத்தி வந்து கொஞ்சம் நிறைய நான் வீட்டில் பூஜைக்காக யூஸ் பண்ணுன்றதுக்காக அதை நிறைய நான் வந்து கல்டிவேட் பண்ணி இப்போ இது வச்சுருந்தேன். நான் ப்ராபகேட் பண்ணியோ இல்லை வாங்கி வச்சுருந்தேன். இது ஒன் ஆஃப் த ஒத்த செம்பருத்தி, ஒரு எல்லோ இல்லை ஆரஞ்சு கலர் மாதிரி நிறைய பூ பூக்கும், நல்லாயிருக்கும் இந்த செடி. ஸ்னேக் பிளான்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் இது எல்லாமே செம்பருத்தி தான். இந்த ஒத்த செம்பருத்தி நல்ல பெரிய பூ, கையில் நீங்கள் பார்க்கலாம், நல்ல பெருசாக பூக்கும் அந்த பூ. மொத்தம் பியூட்டிஃபுல்லான ரெட் கலர், நல்ல டீப் ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீப் ரெட்டு. இது இதுவுமே தான் இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்கு. ஐ தாட் வில் பி a குட் ஆப்ஷன் டு டேக் a வீடியோ. இது வந்து அடுக்கு, அதிலே கொஞ்சம் அடுக்கு செம்பருத்தி. இது வந்து ஒரு வாழைக்கண்ணு ஊர்லேருந்து வந்தது. இடத்துக்கு தொட்டியில் வச்சுருக்கேன். எனக்கு கீழே வைக்கணும்னு ஆசை. இந்த இடம் எல்லாமே எனக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல எல்லாமே வந்து கீழே வைக்கணும்னு தான் ஆசை. பக்கத்தில் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங் பேஷண்ட்லி ஃபார் தம் டு கம்ப்ளீட். இது வந்து இந்த ட்ரெஸ்ஸினான்னு சொல்ல வேண்டிய கூட ஒரு வெரைட்டி. ஒரு நல்ல நீட்டாக வரும். இது வீட்டுக்குள்ளே வைக்கலாம், வெளியிலே வைக்கலாம். நான் அப்படி சுவிட்ச் ஓவர் பண்ணி கொஞ்சம் சைக்கிளில் வச்சுருப்பேன், மாற்றி வச்சுருப்பேன். இந்த பக்கம் வந்து இது நந்தியாவட்டை, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நல்ல மரமாகவே வரும். இது பெருசாக வச்சிங்கன்னா நல்ல மரமாக வரும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட்லி பூ, இது வந்து சான்சிவியரா ஸ்னேக் பிளான்ட்லேயே வந்து காப்பர் வெரைட்டி. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காப்பர் ஷேட் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு ஹார்டியான பிளான்ட்டு. இது வந்து ரோஸ், கொஞ்சம் பழைய ரோஸ். இது கொஞ்சம் கட் பண்ணி விடணும், கொஞ்சம் ஃபேஸாக. சம்மரில் கொஞ்சம் கட் பண்ண முடியல, பூ பூத்து இது ஒன்று கட் பண்ணாத கொஞ்சம் வாடி இருக்குது. இந்த பக்கம் வந்து இன்றைக்கி நிறைய பூ பிடிச்சி அடித்து தள்ளியிருக்காங்க. இது மல்லிலேயே இன்னொரு வெரைட்டி. இது கொஞ்சம் பெட்டல்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பூ வந்து நிறைய இருக்குது இன்றைக்கி, குவைட் அ ஃபியூ. இன்றைக்கி வீட்டில் நிறைய சுவாமி படம் இருக்குது, ஒரு பெரிய பூஜை ரூம் இருக்குது. ஸோ அதனால் பூ வெளியில் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோலில் வந்து வீட்டில் நம்மளே வளர்த்து நம்மளே கொடுக்கணும், நம்மளே ஆஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு அதை வந்து வச்சு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் ஒன்று ரீச் ஆகலாம் நம்புகிறேன். அது ஆச்சுன்னா இது இன்னொரு மல்லி, நல்லா பூக்கும், ரொம்ப கொத்து பூக்கும். ஒரே செடி தான், க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நான். இன்னும் நல்லாவே பூக்கும். இது மேலே லெமன் கிராஸ். நம்ம வீட்டில் எல்லாமே வந்து செடி வைக்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணோம். அதை வச்சு தான் வீடே இருக்குது. இந்த கட்டை மேலே வைக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆசை இருக்குது. இதுவுமே அப்படி தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா ஃபுல்லாகவே கீழே கிரவுண்டில் வைக்கணும் அப்படின்றது தான் ஐடியா இருக்குது. ஆப்வியஸ்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த இது பேர் டக்குன்னு எனக்கு இது பேர் ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், டக்கு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் வந்து இந்த செடிகள் தான். இதெல்லாம் அப்படியே களைச்செடிகள், அதுவே வருது. ஸோ அது அப்படியே வரட்டும் அப்படின்றதுக்கு அப்படியே விட்டு வச்சுருக்கோம். இது வந்து செம்பருத்தி அகேன். இது வந்து அந்த இது சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு ஒன் ஆஃப் த நல்ல ஒரு வெரைட்டி. டக்குன்னு பேர் வரல. ஓகே, ஐம் கெட்டிங் கன்ஃபியூஸ் ஆகுது டக்குன்னு. இது அடிக்கடி வர ஒரு செடி, நான் மறந்துட்டேன். பப்பாளி வந்து அதுவே வந்து சீட்லேருந்து ஏதோ கீழேருந்து வருது. அதுலேருந்து ஒரு செடி வருது, மரமாக வருது. அது வந்து இதிலே வந்து எனக்கு இதை ரொம்ப பரிச்சயம் இல்லை. இதில் மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் இன்னும் நான் டீட்டெயில்டாக அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பூ வருது, பட் ஆனால் காய் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை அது மேலா ஃபீமேலா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு பன்னீர் துளசி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பன்னீர் துளசி. துளசியிலே ஒரு வெரைட்டி. அது நீங்கள் லைட்டாக இது பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பன்னீர் ஸ்மெல் வரும். பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மெல் வரும், அழகாக இருக்கும். சில்வர் டஸ்ட் அப்படின்ற ஒரு செடி. இதுவுமே ஒரு மின்ட் வெரைட்டி தான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. ஃபிடிலி ஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக தேடி ஒரு இடத்துல இப்போ தான் கொஞ்சம் வருது. இதுவும் செம்பருத்திலே கொஞ்சம் வேறு இது மாதிரி வித்தியாசமான ஒரு ஃப்ளார். இது நான் இன்னும் அது 2 மட்டும் தான் வந்திருக்கு. அது இன்னும் அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் நான். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேயும் ஒரு 2 செம்பருத்தி இருக்குது. இவங்களுக்கு இப்போ தான் வச்சுருக்கேன், ஒன்றும் ஃபுல்லாக வளரல. இது மேலே வந்து கேக்டஸ் 2-3 வெரைட்டி இருக்குது. நான் கொஞ்சம் கேக்டஸ் பைத்தியம் மேலே நிறைய வச்சுருக்கேன்.
அது அப்புறம் நான் இதிலே கண்டினியூஷனாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இந்த பக்கம் வந்து ஸ்பைடர் பிளான்ஸ், இது எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்த செடிகள். ஸ்பைடர் பிளான்ஸ் நிறைய இருக்குது. வந்து நிறைய பேர் சேல் கூட நான் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில், நிறைய இருக்குது. இது வந்து ஒரு குரோட்டன், இது ஒரு வெரைட்டி. இது எல்லாமே பாம் ட்ரீ. இது வந்து அந்த நொச்சி இலை சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த விஷயம் வெரைட்டி. மணி பிளான்ட்லேயே இன்னொரு வெரைட்டி அந்த ஒன்று இருக்கிறா நீங்கள் பார்க்கலாம். என்னால் பக்கத்தில் போக முடியல. அது ஒரு வெட்டி வேறு நீட்டாக இருக்கிறது வெட்டி வேறு. அதுவும் சான்சி வேராவில் வந்து இன்னொரு வெரைட்டி, அது வெயில் ஃபின் அப்படின்னு சொல்கிற ஒரு வெரைட்டி. அதுலேயே 2-3 இது ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு போன்சாய் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சப்போட்டாவில் ஒரு போன்சாய் ஒன்று ட்ரை பண்ணுறேன். சாரி, சப்போட்டா ஆலமரத்தில். இது ஒன்று ரொம்ப சில இருக்கிற கேக்டஸ் வெரைட்டியில் 2-3 கேக்டஸ் இங்கே வச்சுருக்கேன். மேஜராக மேலே தான் இருக்குது கேக்டஸ் என்கிட்ட. 2-3 வெரைட்டி மட்டும் இங்கே இருக்குது. இது இந்த பிரம்ம கமலம் என்கிட்ட இது இருக்கும் இல்லை, நான் வாங்கியிருக்கேன். இப்போ தான் லைட்டாக ஒரு பட்ஸ் வருது, அது எப்படி போகுதுன்னு தெரியல. இது கொஞ்சம் பாய்சன், இங்கிலீஷ் ஐவி கொஞ்சம் மழையில் இதுவாகிடுச்சு. இது வந்து சைனா டால் அப்படின்ட்டு ஒரு செடி, இண்டோரில் வைக்கிறது தான். இதுவும் கொஞ்சம் வெதரால் கொஞ்சம் அறிவாகுது. இந்த பக்கம் திரும்பினா ஒரு பியூட்டிஃபுல், என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஜிசி பிளான்ட். இது இனிஷியலாக வந்து இந்த ஜிசி பிளான்ட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்பைடர் பிளான்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஆக்சுவலாக நிறைய செடி சாப்பிடுச்சேன். அதுக்கப்புறம் ஃபைனலி காட் அ ஹேங் ஆஃப் இட். இப்போ இது ரொம்ப நல்ல ஒரு பெரிய தொட்டியில் இருக்குது. நான் காமிக்கிறேன். அது ஹியூஜ் தொட்டி, அதனால் நல்லா பெருசு பெருசாக வரும். அந்த இது தெரியும் நினைக்கிறேன், எவ்வளோ பெருசு இருக்குன்றது தெரியும். இதனோட கை, ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். கை அளவுக்கு இருக்கும் எல்லாமே. வீட்டில் ஒரு செடி. இது வந்து இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட். எல்லாமே சயின்டிஃபிக் நேம் இல்லை ஆக்சுவல் நேம் ஞாபகம் வரும்போது நான் இது போடுறேன். இது ஸ்டார்லைட் நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். இன்னொரு ஸ்னேக். இந்த 2 பாம் வந்து வீட்டு வெளியில் வைக்கணுன்றதுக்காக நான் இது வச்சுருக்கேன். சாரி, வீட்டு வெளியில் இது வைக்கணுன்றதுக்காக நான் இந்த பாம் ட்ரீ எடுத்து வச்சுருக்கேன். பியூட்டிஃபுல்லாக வருது. இன்னொரு ஸ்னேக் பிளான்ட்டு. இதெல்லாம் இந்த ஹவோட்டியா காம்பினேஷன்ஸ். இது ஒரு சிங்கோனியம் வெரைட்டி. இல்லை பிங்க் ஒன்று வச்சுருந்தேன், அது கொஞ்சம் போயிடுச்சு. இந்த ஜேட் பிளான்ட்டு, முட்கல்லி. அப்புறம் வந்து இதெல்லாம் என்னோட கேக்டஸ் கலெக்ஷன்ஸ். இது நான் திருப்பி வந்து இன்னொரு வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற செடியெலாம் வீட்டு பின்னால் இருக்குது. அங்கேயே கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம எதுக்கு அந்த இடத்த விடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபாலியேஜ் பிளான்ஸ், கதவு திறந்தோன்னா பெட்ரூம் பக்கத்தில் ஃபாலியேஜ் பிளான்ஸ் இருக்கணுன்றதுக்காக. இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஸ்மேரி. இது வந்து நம்ம ஹர்ப்ஸ், நம்ம குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு வெரைட்டி. அது டக்குன்னு பேர் வர நான் போடுறேன். இது ஆக்சுவலாக ஒரு இடத்துல கீழே கட் பண்ணி போட்டிருந்தாங்க. என்னோடய பையனோட ஸ்கூல் வெளியில் இதை கட் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த செடியை. அதை எப்போவுமே கார்டனர்ஸ்க்கு தூக்கிட்டு வரது பிடிக்கும். தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ பியூட்டிஃபுல்லாக வருது. இது நீங்கள் பார்க்குறது ஒரு கத்திரி செடி. ஒரு நாற்று எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பூ வருது, இன்னும் இது வரல. நெக்ஸ்ட்டு வந்து ஜிசிலேயே ஒரு பிளாக் கலர், நல்ல ஒரு டீப் ரேவன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேவன் பிளாக்னா அந்த வெரைட்டி இது. இது ஒரு அகெயின் another ஸ்பைடர் பிளான்ட். 2-3 மல்லி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இது ஒன் ஆஃப் த இந்த வெரைட்டி தான், ஒரு ஹார்டியான. அதுவும் நான் நேம் போடுறேன். டாப் ஆஃப் த ஹெட்டில் நீங்கள் ஞாபகம் வரல. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு செடி நல்லா வருது. ஒரு பல்பேஸாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி கேக்டஸ் வெரைட்டி, தண்ணி பார்த்து ஓட்டணும். இதெல்லாம் வந்து போன்சாய்க்காக நம்ம புளிய மரம் இருக்குது இல்லையா, அதை வளர்த்து வச்சுருக்கேன் நான். அதில் ஒரு இந்த வெரைட்டியும் இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டியும் இருக்குது. இது ஸ்பைடர் பிளான்ட்டு. இது வந்து இதுவும் ஒரு கல்யாணத்தில் எடுத்து வந்த ஒரு செடி தான். அது கட்டிங் எடுத்து வந்து வச்சுருக்கேன். பிகஸ் ஒரு கிடையாது. இது வந்து செம்பருத்திலேயே வந்து ஸ்பைடர் செம்பருத்தின்றாங்க. இது ஒரு துளசி மாடம், ஒரு சின்னதாக துளசி மாடம் வீட்டுக்கு பின்னால் இருக்குது. அதுக்கு பூஜை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த சைட்லேயும் ஒரு 2-3 இந்த வெரைட்டிஸு. கீழே வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. திஸ் இஸ் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இது. மேலேயும் அங்கங்கே ஒரு அகாவே பிளான்ட் எல்லாம் இருக்குது. அகாவேஸ் எனக்கு நான் சொன்ன கேக்டஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அதெல்லாம் அகாவே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாடிக்கு போய் பார்ப்போம். மாடியில் வில் ஸ்டார்ட் வித் தி அடீனியம். இது ஒரே பாட் தான், ஆனால் 3 செடி இருக்கும். 3 டிஃப்ரெண்ட் செடி இருக்கும். 3மே வேறு வேறு கலர்.
நீங்கள் பார்த்த லைட் பிங்க்கு இது ஒரு கலரு. இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பர் டீப் ரெட், அதாவது ரெட்டுன்னா அப்படி ஒரு ரெட்டு, அது 3 ஷேட் ஆஃப் ரெட் அதுலேயே இருக்கும். அதுவும் ஒரு நல்ல டீப் ரெட் ஒரு செடி ஒன்று இருக்குது. அதுலேயே வந்து இன்னும் ஒரு வெரைட்டி வந்து கொஞ்சம் டார்க் பிங்க் ஒன்று இருக்குது. ஸோ 3 செடியுமே வந்து ஒரே தொட்டியில் தான் இருக்குது. இப்போ இது சீசன்லேயே அடிச்சு நிறுத்துறாங்க. நெக்ஸ்ட் வீல் மூவ் ஆன் டு கேக்டஸ். இது வந்து சான்சிவேராலேயே வந்து பொன்செலி அப்படின்ற ஒரு வெரைட்டி. ஒரு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக, அதாவது கேக்டஸ்க்கு வந்து ஒரு தனி க்ரௌட் இருக்கும். எல்லாருக்கும் கேக்டஸ் பிடிக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேக்டஸ் அண்ட் சக்யூலன்ஸு. அதனால் இதெல்லாம் வந்து அது ஒரு தனி கலெக்ஷன் என்கிட்ட இருக்கிறது. இது ஒன்று ஒரு கலெக்ஷன். இது பேர் ஓல்ட் மேன் கேக்டஸ் இருக்கும். இது நார்மல் மேமலேரியா, நிறைய ப்ராபகேட் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய வருது. இது எல்லாமே வந்து நான் சேல்ஸ்க்கும் போடலான்னு இருக்கேன். நம்ம யாருக்காவது சேர்த்து இவ்வளோத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். இது இன்னொரு வெரைட்டி. இதில் அகாவே நிறைய இருக்கும், சான்சிவேரா நிறைய இருக்கும். அந்த வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. இது இன்னும் நான் ப்ராபகேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். இதுக்கெல்லாம் நல்லா வளருது, பட் பிரித்து வச்சா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். அதில் திம்பிள் கேக்டஸ் நினைக்கிறேன், அது பின்னால் எனக்கு பார்க்குறது. இல்லை அகாவே கலெக்ஷன்ஸ், சான்சிவேரா கலெக்ஷன்ஸு நிறைய பியூட்டிஃபுல்லான செடி. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சான்சிவேரா தான். சான்சிவேராவில் நிறைய வெரைட்டி இருக்குது சார். இது வந்து இந்த கோல்டன் பேரல் கேக்டஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அது வருது, அது எவ்வளோ பெருசு வருதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் சப்போஸ் டு பி ஹியூஜ். இன்னும் 2-3 வெரைட்டிஸ். இது என்ன வீட்டு மாடியில் இருக்குது. ஸோ கேக்டஸில் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி செடி தான், ஒரு 3 to 5 inches தான். ஆனால் அது ஒரு மரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மேலே இருக்கிறது இன்னொரு இதில். இது வந்து நீங்கள் கேட்டு பன்னியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பன்னியர்ஸ் கேக்டஸ் 3 வெரைட்டி இருக்குது இதில் என்கிட்ட. ஒரு ஒயிட்டு, நல்ல ஒரு ஸ்னோ ஒயிட்டு, ஒரு ரெட்டு, டீப் ரெட்டு, அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு க்ரீன் இருக்கும். நீங்கள் இதை பார்க்குறீங்களா, இது ரொம்ப உஷாராக ஹேண்டில் பண்ணோம். இந்த டீப் ரெட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கை வச்சிங்கன்னா இது ஒவ்வொரு ரெட்டுமே வந்து ஒரு thousands ஆஃப் முள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணோம். அதை அழகாக இருக்கேன்னு யாராவது சும்மாடி கை வச்சிங்கன்னா தென் குட் லக் ஃபார் யூ. இது 3 வெரைட்டி இருக்குது என்கிட்ட. ஒரு ஒயிட்டு, ஒரு க்ரீனு, அப்புறம் வந்து ஒரு ரெட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து பன்னியர்ஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பட் வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ஹேண்ட்லிங் கேக்டஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸோட கோர்சப்ஸோட ஹேண்டில் பண்ணிங்கன்னா யூ வில் பி குட். இல்லைனா எஸ். தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். சின்ன கார்டன், பட் பேஷனட்டான ஒரு கார்டன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யூ ஹாவ் அ வெரி வெரி நைஸ் டே. ஹாப்பி கார்டன்.